காஃபி போட்டாச்சு. பிஸ்கட் இது. வீட்டில் பெரியவங்களுக்கு காஃபி பிஸ்கட் ரெடி ஆகிருக்கு. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்க? சாப்பாடு செய்யட்டுமா? தோசையா? மடக்கி வைக்காம வெட்டி வெட்டிச்சு. சரி, தோசையை வெட்டி வெட்டிக்கணுமா? சரி, ஓகே. ஏன் அப்படி ஆறொன்று சேர்ந்துருதோ பிசு பிசுன்னு மடக்கி வைக்க? ஓகே. தோசை வந்து மடக்கி மடக்கி வைக்கக்கூடாதான், கட் பண்ணி வைக்கணுமா. ஏன்னா வீட்டில் கொண்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அது சேர்ந்துருதான். சரியா? அதனால் நீங்கள் தோசை விடும்போது தோசை கல்லுலேயே வந்து தோசை கரண்டி வச்சு அப்படி கட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து டெலிவரி பாக்ஸ் ஓப்பன் வீட்டில் ஓப்பன் பண்ணி நைட் ஓப்பன் பண்ணும்போது பிசு பிசுன்னு சேர்ந்துருக்காது. சரியா? அப்புறம் பப்பாளி, நைட்டுக்கு பப்பாளி கட் பண்ணி வச்சாச்சு. கார சட்னி, பூண்டு கார சட்னி. சொன்னதே புரியுது. நைட் சாப்பாடுக்கு தோசை வந்து அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கட் பண்ணி வைக்கக்கூடாது, அப்படி சுட்டு வைக்கணும். தோசை கல்லே அப்படியே காரண்டி வச்சு கட் பண்ணி வைக்கணுமா அவங்களுக்கு. அப்போ தான் பிசு பிசுன்னு சேர்ந்துருக்காங்க டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது. அவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க வீட்லேயே கொண்டு சாப்பிடும்போது, நைட் கொண்டு சாப்பிடும்போது. புரிஞ்சா? இப்போ இங்கே 4:30 ஆகுதா, கிளம்புறது 5 மணிக்கு கிளம்புவாங்க. அவங்க இருக்குது பேட்டையில், அவங்க வீட்டுக்கு போவாங்க. தோசையை வெட்டி போட்டு தர சொன்னாங்களா பாக்ஸில். எப்படி வந்து ஐடியா பண்ணி சுட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அப்படி குட்டி குட்டி தோசையாகவே ஊற்றியாச்சு. எனக்கு இது கட் பண்ணி இப்படி ஊற்றிட்டா, மினி தோசையை ஊற்றிட்டா சூப்பராக இருக்குல்ல தோசை. இது வந்து வீட்டில் இருக்க சில குட்டீஸ் சொன்ன ஐடியா தான். பெரியவங்களுமே வந்து சின்ன குழந்தைய மாறிடுறாங்க, அந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக ஊற்றியாச்சு.